உறவினரோட காதணி விழாவுக்காக வைக்கப்பட்டிருந்த பேனர்ல தன்னோட புகைப்படத்தை ஏன் போடலன்னு உரிமையோட பங்காளி கிட்ட பிரச்சனை பண்ணி இருக்காரு இங்க ஒரு வாலிபர். இது வெறும் ஒரு நாள் கூத்துன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தப்பதான் அது 3 மாசத்துக்கு பிறகு இப்போ ஒரு கொலையில முடிஞ்சிருக்கு. காதணி விழா நம்ம ஊர்ல கலாச்சாரத்தோட ஒரு அடையாளமா பார்க்கப்படுது. ஆன்மீகம், உடல் ஆரோக்கியம், குடும்ப கௌரவம்னு இந்த ரிச்சுவல்களுடைய ஆணிவேர் நம்ம சமூகத்துல ரொம்பவே டீப் ரூட்டடா இருக்கிறதால தான் இந்த நிகழ்வை பலரும் ஊர் திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க. அதிலும் குறிப்பா சவுத் தமிழ்நாடான சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் காதணி விழாவையே திருமண நிகழ்ச்சிக்கு இணையா மேளதாளம், சீர்வரிசை, கிடாவிருந்துன்னு சும்மா பட்டைய கிளப்பிடுவாங்க. இது போன்ற குடும்ப விழாக்கள் உறவுகளுடைய பந்தத்தை பலப்படுத்தும் என்ற நம்பிக்கையும் அங்குள்ள மக்கள்கிட்ட இருக்கு. அதே நேரம் அதுல ஏதாச்சும் சின்னதா குறை வச்சிட்டாலும் பந்தியில பங்காளிகள் ஒருத்தரை ஒருத்தர் தூக்கி போட்டு பந்தாடிடுவாங்க. அப்படித்தான் இப்ப நாம பார்க்க போற காதணி விழாவிலையும் 2 பங்காளிகளுக்குள்ள நடந்த பிரச்சனை கடைசியில ஒரு கொலையில வந்து முடிஞ்சிருக்கு. என்ன நடந்துச்சு என்ற குற்ற பின்னணியை தெரிஞ்சுக்க செய்தியாளர் சுமித் ஏசுராஜா விசாரணைக்கு சென்றிருக்காரு. ஊரடங்கிய இரவு வேளையில மொத்த சொந்த பந்தமும் இப்படி ஆகிடுச்சே என்ற பதைபதை போடத்தான் பண்ணைப்பட்டிக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. கொஞ்சம் முன்னாடியே நாம சமாதானம் பேசி வச்சிருந்தா இந்த கொலையே நடந்திருக்காதே என்கிற குற்ற உணர்வு அங்கிருந்த பெரியவர்களோட மனச உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. கொல்லப்பட்டவரோட பேரு மருதுபாண்டி. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள நாகையக்கோட்டை பண்ணைப்பட்டி தான் இவருடைய சொந்த ஊர். 33 வயசாகும் மருதுபாண்டிக்கு திருமணமாகி மனைவியும் 2 குழந்தைகளும் இருந்திருக்காங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி மருதுபாண்டியுடைய நெருங்கிய உறவினரான வெள்ளைச்சாமி என்பவர் அவருடைய குழந்தைக்கு காதணி விழா நடத்தியிருக்காரு. அதுல கலந்துகிட்ட மருதுபாண்டி வெள்ளைச்சாமியோடைய வாரிச வாழ்த்தி ஊரே கண்ணு வைக்கிற மாதிரி ஒரு பிளெக்ஸ் பேனர் வச்சிருக்காரு. அத கண் சிமிட்டாம உற்று பார்த்த சொந்த பந்தங்கள் எல்லாரும் மருதுபாண்டியோடைய பங்காளியான தனபாலோட போட்டோ பேனர்ல மிஸ் ஆகுதேன்னு கொளுத்தி போட்டிருக்காங்க. இதனால கடுப்பான தனபால் மருதுபாண்டி கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்கன்னு உரிமையா கேட்டிருக்காரு. அப்போ இருவருக்கும் இடையே சண்டை முற்றி கைகலப்பா மாறி இருக்கு. அப்போதே உறவினர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தி பிரிச்சு வச்சிருக்காங்க. அதன் பிறகு இருவரும் அவரவர் தச்சு தொழில பிஸியா இருந்தாலும் அந்த பிரச்சனையும் மனஸ்தாபமும் அப்படியே இருந்திருக்கு. நேரெதிரில் சந்திக்கும் போதெல்லாம் ஒருத்தர் தொடர்ந்து வம்பிழுத்து வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் சம்பவம் நடந்த அன்னைக்கு மருதுபாண்டி கிட்ட சமாதானம் பேசலான்னு சொல்லி ஏரிக்கரை பக்கமா வர சொல்லி இருக்காரு தனபால். மருதுபாண்டியும் பங்காளியோட அழைப்பை ஏற்று அங்க போயிருக்காரு. இருவரும் சமாதானம் பேச முயன்றப்ப அவங்களுக்குள்ள மறுபடியும் பேனர்ல போட்டோ போடாதது தொடர்பா பிரச்சனை ஆகியிருக்கு. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த மருதுபாண்டி தனபால அடிச்சிருக்காரு. இதனால இருவரும் மாறி மாறி சண்டையிட்டு இருந்திருக்காங்க. தனபால் அவருடைய சித்தப்பா மகனான தினேஷ்குமாருக்கு போன் போட்டு கத்தியை எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. அண்ணனுக்கு ஒரு ஆபத்து என்றதும் தினேஷ்குமாரும் வீட்டுல இருந்த கத்தியை எடுத்து வந்து கொடுக்க அதை வாங்கி மருதுபாண்டிய குத்தி கொலை செஞ்சிருக்காரு தனபால். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீஸ் தனபாலையும் அவருடைய தம்பி தினேஷ்குமாரையும் கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. ஒரு காதணி விழாவில் உருவான பகையால 2 குழந்தைகள் தந்தையை இழந்திருக்கிறதும், தனபாலோட மனைவியும் குழந்தையும் குடும்ப தலைவனை பிரிய நேரிட்டு இருக்கிறதும், ஒரு கல்லூரி மாணவருடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகி இருப்பதும் இப்ப பண்ணைப்பட்டியில உள்ள அனைவரையும் சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.